பசங்களா ஸோ நீங்கள் எல்லாருமே Xylem Premier League நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் பற்றி கேட்டிருப்பீங்க. ஓகே, நம்ம மெகா லான்ச் இருந்துச்சு. ஸோ அதில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ பேசிக்கலி XPL கோர்ஸில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அந்த கோர்ஸை நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் இல்லாமல் வாங்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து வித் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2 ஆப்ஷனை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதில் வித் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு கிராஷில் கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ வில் கெட். ஓகே, நீங்கள் வந்து வித் மெட்டீரியல்ஸோட ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ XPLோட கிராஷ் கோர்ஸோட மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, first thing you will see is பெருசாக 2 புக்கு தெரியும். ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் வெரி பிரிட்டி. இது ரெண்டுமே வந்து மைண்ட் மேப்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வெற்றி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைண்ட் மேப்ஸ்னால் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக 11th கிளாஸுக்கு ஒரு மைண்ட் மேப் இருக்குது, 12th கிளாஸோட போர்ஷன்ஸில் ஒரு மைண்ட் மேப் இருக்குது. அதில் இஃப் யூ see these are huge pages. ஒரு பேஜ்லேயே ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக வந்து என்ன இருக்கும், இல் பி இன் டீட்டெயில் அந்த சாப்டரை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே இந்த மைண்ட் மேப்புக்குள்ளே இருக்குது. ஸோ மொத்தமாக இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இல்லை, ஃபுல்லாக எவ்ரி திங் இஸ் தேர் இன் ஒன் புக். ஓகே, ஸோ இது வந்து திஸ் இஸ் த மைண்ட் மேப் ஃபார் கிளாஸ் 11th. ஓகே, ஸோ இதே மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் 12க்கு கிளாஸ் 11க்கு செப்பரேட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்பில் ஒவ்வொரு சாப்டரையும் கம்ப்ளீட்டாக சம்மரைஸ் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் ஃபுல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இருக்குது கிளாஸ் 12தோடது. அதே மாதிரி அந்த புக்கில் கிளாஸ் 11தோடது இருக்குது. ஓகே, ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாப்டரில் நீங்கள் குவிக் ரிவிஷனுக்கு தேவையான ஓகே, ஸோ எவ்ரி திங் யூ நீட் ஃபார் குவிக் ரிவிஷன் இஸ் தேர். ஃபார்முலாஸாக இருக்கட்டும், கிராஃப்ஸாக இருக்கட்டும், டயக்ராம்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, அழகாக கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மைண்ட் மேப்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது 6 புக். எக்ஸ்ட்ராவாக we have 6 books, 2 for each subject. ஓகே, ஸோ +1 கெமிஸ்ட்ரி, அதாவது 11th கெமிஸ்ட்ரி இருக்கும், 11th ஃபிசிக்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்கும். அதே மாதிரி 12th கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி இருக்குது. ஸோ இதில் எப்படி இருக்கும்னா நம்மக்கிட்ட தியரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா அதோட ப்ராப்பர் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். தியரி வந்து என்டையர் சாப்டர் வந்து அனீஸ்வரன் சொல்லியிருக்காங்கன்னா அது எப்படி ஒரு சாப்டரை வந்து ரெண்டே பேஜில் முடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து சாப்டரை ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி ஷார்ட் நோட்ஸை அழகாக 2 பேஜில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸை பிரிச்சிருக்காங்க டிஃபிகல்ட்டி லெவலை பேஸ் பண்ணிட்டு. லெவல் 1ல கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும், லெவல் 2ல மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் 5 years கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் மினிட் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும், பாஸ்ட் 5 years கொஸ்டின்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ பாஸ்ட் 5 years அப்படின்னா தட் இஸ் த ரிவைஸ் சிலபஸ். உங்களுக்கு இந்த சிலபஸ் இருக்கும்போது இல்லைனா இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும்போது இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களால என்ன பண்ண முடியும், 11th கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியும், 11th ஃபிசிக்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸை பற்றி ஷோபிகா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸோட இந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா கிராஃப்ஸுமே ஓகே, ஸோ கிராஃப்ஸ் தட் ஆர் நாட் தேர் இன் தி NCERT புக்ஸ், ஆனால் நீட்டில் கேட்குற மாதிரி இருக்கிற கிராஃப்ஸ் அதுக்கான சொல்யூஷன்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக தேவையில்லாத எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் ஓகே, ஒன்லி இம்பார்ட்டண்ட் அண்ட் வாண்டட் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லாமல், எக்ஸ்ட்ராவாக எந்த ஃபில்லர்ஸுமே இல்லாமல் இன்ஃபர்மேஷன் மட்டுமே இருக்கிற புக்ஸ் தான் இது. ஓகே, பயாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜிலையும் அதே மாதிரி ப்ராப்பராக டயக்ராம்ஸ் கொடுத்து அந்த டயக்ராம் பேஸ்டான கொஸ்டின்ஸை கொடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஸோ மைண்ட் மேப்போட இன்னொரு எலாபரேட் ஷார்ட் நோட்ஸோட ஒரு 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 கலெக்ஷன் தான் இந்த புக்ஸ் எல்லாமே. உங்களுக்கு நீட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இருக்கிறது, எப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக பார்க்குறது, எப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான மெட்டீரியல் தான். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட பிரிண்ட், இதோட கண்டென்ட்டோட வெயிட், அதாவது ரொம்ப கண்டென்ட் ஹெவியான புக்ஸ் ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க. இல் பி அ லாட் ஆஃப் பெனிஃபிட் ஃபார் யூ கைஸ். ஸோ எஸ், இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
டெஃபினட்டாக யூ கேன் ஆஸ் த வெற்றி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து வெற்றி பேட்சோட வெல்கம் கிட் வந்து எப்படி இருக்குன்னா இதை விட கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய தியரி இருக்கிற நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிற புக்ஸ் வந்து அது. இது வந்து ஸ்பெஷலாக கிராஷ் கோர்ஸ்க்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுது. உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காகவும் லாஸ்ட் மினிட் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இது. ஓகே, ஐ ரியலி ஹோப் யூ லைக் இட் அண்ட் செக் இட் அவுட்.